எதிரான சூழ்நிலை என்றாலும் நிமிர்ந்து நில்லுங்கள். அரிஸ்டாட்டில் என்பவர் தத்துவார்த்த உலகில் ஒரு மிக பெரும் சகாப்தம். இவர் கிமு 300 ஏதேஸ் நகரில் வாழ்ந்தவர். இவருக்கு முன்னே ஒரு ஆளுமை என்றால் இவருக்கு பின்னே மற்றொரு ஆளுமை. எப்படியெனில் உலக புகழ்பெற்ற தத்துவஞானி பிளாட்டோவின் நேரடி சீடன் தான் இந்த அரிஸ்டாட்டில். இவருக்கு பின் உள்ள பெரிய ஆளுமை என்றால் அது தி கிரேட் அலெக்சாண்டர். ஆம், இவர் அரிஸ்டாட்டில் நேரடி மாணவன். இவரது தந்தை அரண்மனை மருத்துவர். தன் தந்தையிடம் விஞ்ஞானம் பயின்றார். பின்பு 20 ஆண்டுகள் பிளேட்டோவுடன் தத்துவம் பயின்றார். மனிதர்கள் பகுத்தறிவுள்ள மிருகம் என்பதை அடிப்படையாக கொண்ட தர்க்க சாஸ்திரத்தை இவர் உருவாக்கினார். பௌதீகம், இயற்கை வரலாறு, சீதோஷ்ண கலை, வளர்ச்சியும் அறிவும் போன்ற அறிவியல் படைப்புகளை இந்த உலகிற்கு கொடுத்து சென்றவர். குறிப்பாக ஏதேஸ் நகரில் இவர் உருவாக்கிய மாபெரும் பள்ளியாகிய மேரி பெட்டிட்டிக், அதாவது இடம் விட்டு இடம் பெறுகிற ஒரு கலாசாலை கல்வி நிறுவனத்தை நிறுவினார். மேலும் அரசியல் பேச்சுத்திறன் சம்பந்தமான போயாட்டிக்ஸ் என்ற நூலையும் கலை சம்பந்தமான ஆர்ட் ஆஃப் ரெட்டோரிக் போன்ற நூல்களையும் எழுதினார். அரிஸ்டாட்டிலின் குரு பிளேட்டோ அரிஸ்டாட்டிலை பற்றி குறிப்பிடுகையில் புத்தி நுட்பத்தின் மொத்த உருவகமே அரிஸ்டாட்டில் தான் என புகழ்ந்தார் என்ற பாருங்களேன். அரிஸ்டாட்டில் மாணவனான அலெக்சாண்டர் அரியணை ஏறின பின்பு மிக பெரும் பொருள் சகாயத்தை அரிஸ்டாட்டிலின் விஞ்ஞான ஆராய்ச்சிக்காக ஒதுக்கினார். மேலும் அவரது ஆராய்ச்சிக்கு அனுசரணையான சட்டங்களை ஏற்படுத்தி மக்களும் அவருக்கு உதவிட உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் மகா அலெக்சாண்டர் இறந்த பின்பு அரிஸ்டாட்டில் அரசாங்கத்திற்கு எதிரானவர் என குற்றம் சாட்டப்பட்டார். தனது மேலான மன உணர்வுகளை இவர் மாற்றிக்கொள்வதற்குரிய நிலையை அடைய அரசாங்கத்தின் அச்சுறுத்தலுக்கு பின்வாங்கவில்லை. நமது தத்துவம் என்பது பிறருடைய கருத்துக்களது வருவதல்ல, நமது கருவூலம் எங்கே புதைந்திருக்கிறது என்பதை அறிவதில் தான் உள்ளது என்பதில் கடைசி வரை உறுதியாயிருந்தார். அரசாங்கத்தின் அச்சுறுத்தலுக்கு நடுவில் ஏதேன்ஸ் நகரை விட்டு வெளியேற வேண்டிய சந்தர்ப்பம் வந்தபோது ஏதேன்ஸ் மீண்டும் ஒருமுறை தத்துவத்திற்கு எதிரான பாவத்தை செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கவே மாட்டேன் என சொல்லி சென்றவர் ஒரு வருடம் தலைமறைவுக்கு பின் இறந்து போனார். அவர் மறைந்தாலும் 23 நூற்றாண்டுகளை கடந்தும் கூட அவரது மன உறுதி மறையவில்லை. அவருடைய தத்துவங்கள், ஞானங்கள் மறையவில்லை. அன்பர்களே, உங்களுக்கு சரியானது இது என தோன்றினால் அந்த நீதியான நிலைப்பாட்டிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி விட வேண்டாம். நம் வாழுகிற காலங்களெல்லாம் புகழோடு வாழ்வோம். சூழ்நிலைக்கேற்ப நமது நிலைப்பாடுகளை பச்சோந்தித்தனமாக மாற்றிக்கொள்வதற்கு தற்காலத்தில் வேண்டுமானால் பலன் கிடைக்கலாம், ஆனால் பெரிதாக சொபிக்க முடியாது. கொண்ட உறுதியில் உறுதியாயிருப்பவர்கள் நிச்சயம் நிலையான பலனை பெறுவார்கள், புகழடைவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை நம் மனதில் ஆழமான உறுதியை ஏற்படுத்தும். உறுதியான மனது இறைவன் கொடுக்கும் வரம். அந்த வரத்தை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அருள நீங்கள் புகழடைய இயேசு கிறிஸ்துவிடம் பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.